இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது பருட்டோ எபிசோட் 161. லாஸ்ட் எபிசோடில் அந்த வயசானவர்கிட்டையுமே அஷிராமா செல்ஸ் இருந்து மயங்கி விழுந்திருப்பாரு. இவங்க 4 பேருமே என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல யோசிக்கிட்டு இருக்கும் போது நான் இந்த விஷயத்த கொஞ்சம் கவனிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கோணகமாரு பக்கத்தில் வந்து ஆன்டிடியூடே எடுத்து அவர் மேலே இன்ஜெக்ட் பண்ணுவான். இது என்னது அப்படின்ற மாதிரி 4 பேரும் கேட்கும் போது அந்த இடத்துல அப்போ தான் நம்ம கோணகமாருவே சொல்லுவாங்க, ஈவனா கிட்ட இருந்து தான் இந்த விஷயத்தையே வாங்கிட்டு வந்திருப்பான். எதுக்காகனா லீஃப் வில்லேஜுக்கு கொண்டு போய் ரிசர்ச் பண்ணுறதுக்காக. பட் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்து இதை யூஸ் பண்ணுவோன்னு சொல்லி கொஞ்சம் கூட அவன் வந்து எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். அவருமே கண்ணு முழிக்க போக இவங்க 2 பேருமே பேக் ஆகி அந்த இடத்த விட்டு போறாங்க. கண் முடிச்சா அவர் வந்து அஷிராமா செல்ஸ் வீக்காக இருந்தாலுமே இன்னும் அந்த வலியெல்லாம் உடம்புல இருக்கதா செய்துன்ற மாதிரி சொல்ல கோணகமார் அந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் ஆனாலுமே நீங்க இறந்து போயிருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என் முதலாளிக்காக நான் இறந்து போக கூட தயார் தான் அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாரு. என்னோட ஸ்கில்ஸை நான் ப்ரூவ் பண்ணிட்டேன், இப்போ உங்களோட முதலாளியோட நேமை சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அங்க கூட்டிட்டு போகும்போதே உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஊர் பேர் தெரியாதவங்க கிட்ட எல்லாம் எங்க டாக்டரை கூட்டு போக முடியாது, என்ன மன்னிச்சிருங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல டாக்டர் பருட்டோ 2 பேருமே கிளம்ப இல்ல வாங்க நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி அவர் கூப்பிடுறாரு. அவங்களோட நேம் வந்து சாக்கியா. இந்த வில்லேஜ்ல இருக்க ஃபியூசியா கேஸ்டல்ல தான் அவங்க இருக்காங்க. அங்கதான் நான் அவங்கள வந்து கூட்டிட்டு போறதா இருந்தேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவங்க ரொம்பவே அழகா இருப்பாங்களாமா. கேஸ்டலை சுத்தி ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு பேரியர் இருக்கு. நான் இல்லாம அதை தாண்டி போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்படியே முயற்சி பண்ணாங்கன்னா அவங்க இறந்து தான் போவாங்க. நான் இருந்தா மட்டும் தான் பேரியருக்குள்ள போக முடியும். இடம் தெரிஞ்ச உடனே நம்ம அந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லி நினைச்சோம். ஆனா இப்ப பேரியர்ன்றாங்களேன்ற மாதிரி சாரடா சொல்லிக்கிட்டு இருக்க. நம்மளோட வேலை பேக்கப் தான், முடிஞ்ச அளவுக்கு டிஸ்டன்ஸ்ல இருந்தே எல்லாத்தையும் கவனிச்சு பண்ற மாதிரி முகினோ சொல்லுவான். இதெல்லாம் தவிர்த்து இன்னும் 4 பேர் இந்த சம்பவம் எல்லாத்தையுமே மறைஞ்சு நின்று கவனிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. எங்கன்னு தெரிஞ்சிச்சு போலாவான்ற மாதிரியும் சொல்றானுங்க. இன்னொரு பக்கம் யூபினா அஷிராமா செல்ஸ் மூலமா அஃபெக்ட் ஆயிருப்பா இல்லையா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை கியூர் பண்றதுக்கு நம்ம மீட்ஸ்கியோட ஆன்டிபயாட்டிக் பிளட்டை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வேலைக்காகுமான்ற மாதிரி நம்ம மீட்ஸ்கி கேட்க நம்மளால முடிஞ்ச விஷயங்களை நம்ம பண்ணுவோம், மற்ற எல்லாமே விதி தான் பார்த்துக்கணுன்ற மாதிரி சொல்றாங்க. அதே சமயம் அந்த பட்லர் வந்து வர வழி ஃபுல்லாவே அவங்க முதலாளி ரொம்பவே அழகா இருப்பாங்க. அவங்க ஸ்கின் வந்து தொட்டா ஸ்னோ மாதிரி ரொம்பவே சாஃப்டா இருக்குன்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு வந்துகிட்டு இருக்க. சரி உங்க முதலாளி வழியில அழகா இருப்பாங்க, பட் அதுக்கு என்ன இப்போ அவங்களுக்கு எதனா உடம்பு சரியில்லையா அப்படின்னு மாதிரி டாக்டர் அந்த இடத்துல கேட்பாரு. டைரக்டா உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லிட முடியாது. காலை வந்து போய்கிட்டே இருக்கு இல்லையா, ஸோ அதனால அவங்க அழகு வந்து குறைஞ்சி அவங்களோட ஸ்கின் எல்லாமே ஸ்டிங்கிள் ஆகிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. அதை சரி பண்றதுக்கு தான் அஷிராமா செல்ஸை நாங்கள் வாங்கி வச்சிருக்கோம், நீங்க அந்த விஷயத்தை தான் பண்ண போறீங்கன்ற மாதிரி அந்த பட்லர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்க சாரடா வந்து அஷிராமா செல்ஸ் மூலமா எங்க ஆக முடியுமான்ற மாதிரியான விஷயத்த கேட்பா. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, இவங்க ஏதோ தப்பான தகவலை கேட்டுதான் அதை நம்பிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி முகினோ சொல்றான். அதே சமயம் கேஸ்டில் சாக்கியாவை காட்டுறாங்க. அந்த இடத்துல வேலை செய்கிற ஒரு பொண்ணு வந்து ஒரு பூர ஜார் வச்சு எடுத்துட்டு வரா. அந்த ஜாரை சாக்கியாவை பார்த்த உடனே அதில் அவங்களோட ஃபேஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்லையா, உடனே அந்த ஜாரை தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி மூஞ்சை பார்க்குற மாதிரியான விஷயத்த எதையுமே கொண்டு வராத, இந்த சுருங்கி போன மூஞ்சை என்னால் பார்க்கவே முடியல, நான் ஒரு சமயத்தில் எவ்வளோ அழகாக இருந்தேன் தெரியுமா, டாக்டர் நீங்கள் எப்போ வருவீங்க, சீக்கிரமாக என்ன வந்து எங்காக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஷிராமா செல்ஸை கை பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு ரொம்பவே வருத்தமாக தாங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேருமே கேஸ்டில் கிட்ட போக அந்த இடத்துல ஆல்ரெடி கூட்டமாக இருக்கு. என்ன விஷயம்னு போயிட்டு அந்த பட்லர் பார்க்கும் போது தான் தெரியுது அங்கே ஒருத்தன் இறந்து போய் கிடக்கிறாங்க. எதனால அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் கேட்கும் போது இது யூஸ்வலாக நடக்கிற விஷயம் தான், சாக்கியாவோட ஜுவல்லரியை திருடுறதுக்காக இந்த மாதிரி நார்மலாகவே வருவாங்க, இது ஒன்றும் அன்யூஷுவலான விஷயம்லாம் கிடையாதுன்ற மாதிரி அந்த பட்லர் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் இவங்க 3 பேருமே அந்த பேரியரை ஓப்பன் பண்ணி உள்ள போறாங்க. போற வழி ஃபுல்லாவே கண்ணாடி எல்லாமே உடஞ்சு போய் கிடக்குது. என்ன விஷயம்ன்ற மாதிரி கேட்கும் போது சாக்கியா தான் ஆர்டர் போட்டிருக்காங்க, அவங்களோட சுருங்கி போன மூஞ்சை பார்க்க அவங்களுக்கு சுத்தமாகவே விருப்பம் இல்லையா, அதனால எல்லாத்தையுமே உடைக்க சொன்னாங்கன்ற மாதிரியான விஷயத்த சொல்லிட்டு வராங்க. முதல்ல நான் ஆப்ரேட் பண்றதுக்கு முன்னாடி அஷிராமா செல்ஸை என் கண்ணில் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், அது எல்லாமே சரியா இருக்குன்னு ஆயிடுச்சிருக்க அப்புறம் நான் எல்லா விஷயத்தையுமே பண்றேன் அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்லிக்கிட்டு வர அதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு கிடையாது. பிகாஸ் அது வந்து சாக்கியா கிட்ட தான் இருக்கு, அவங்க எப்பயுமே அதை கையோட தான் வச்சுட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ நான் டைரக்டா அவங்களே மீட் பண்ணட்டோமான்ற மாதிரி அந்த இடத்துல டாக்டர் கேட்பாரு. கண்டிப்பா மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணி ஒரு ரூம்குள்ள போறாங்க. பார்த்தா அந்த இடத்துல 2 சங்கிலி வந்து நம்ம பருட்டோவை லாக் பண்ணிடுது. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல கேட்கும் போது அந்த பட்லர் வந்து இதுக்கு முன்னாடி அஷிராமா செல்ஸ் மூலமா அஃபெக்ட் ஆகிருக்கும் போது அந்த டாக்டர் சரி பண்ணியிருப்பா இல்லையா, அந்த மாதிரி அந்த ஊசியை எடுத்து இப்போ பருட்டோக்கு போட போறாராம். பருட்டோவை நீங்கள் என் கண்ணு முன்னாடி சரி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சாக்கியாவுக்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு அலோவ் பண்ணுறேன்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா அவர் விட்னஸால் மட்டும் தான் நம்புவாராமா. ஆல்ரெடி பருட்டோ அந்த இடத்துல பயங்கர பயத்தோட இருக்க, டாக்டருமே அந்த இடத்துல நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்ல பருட்டோக்கு அந்த இடத்துல பயம் பிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் தண்ணி குடிக்கணும், அப்போ தான் என்னால் ஒழுங்காக ஆப்ரேட் பண்ண முடியும், இல்லைன்னா என்னால் ஸ்டெடியாகவே இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்ல சரின்னு சொல்லிட்டு அந்த பட்லருமே தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்காக போகிறாருங்க. பருட்டோ அந்த இடத்துல என்ன பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கேட்க நான் முடிஞ்ச அளவுக்கு டைமை கடத்த பார்க்குறேன், நீ அதுக்குள்ளே சாக்கியாவை கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட இருக்க அஷிராமா செல்ஸை எடுத்துட்டு வேகமாக திரும்ப வர பாருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நம்ம பருட்டோவுமே ஷேடோக்குள்ள
டெக்கரேட் பண்ணிட்டு அந்த சாக்கியா கிட்ட நோக்கி போறாங்க. ஏகப்பட்ட வழிகள்லாம் இருந்தாலுமே முடிஞ்ச அளவுக்கு ஸ்மெல் எல்லாம் வச்சு அந்த இடத்துல போக ஆரம்பிக்கிறான். இதுக்கு நடுவில் யாருன்னே தெரியாத அந்த 3 பேருமே இந்த கேஷுவலுக்குள்ள தான் இருக்காங்க. அவங்க பருட்டோவுமே ஃபாலோ பண்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம விக்டர் வந்து காராவை சேர்ந்த ஒரு மெம்பர் கிட்ட இந்த மாதிரி அவனோட கம்பெனில இருந்து அஷிராமா சில்க்ஸ் வந்து திருட்டு போச்சு இல்லையா, அதை பத்தின விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். அவனுமே அந்த இடத்துல ரொம்பவே கராரா பேசிக்கிட்டு இருக்க, நீ தேவையில்லாம எந்த ஒரு விஷயத்திலையும் இன்வால்வ் ஆகாத அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவன் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல அந்த பொண்ணை காட்ட ஒரு வழியா அந்த பொண்ணு வந்து பேக் டு நார்மல் ஆயிட்டாங்க. நான் எங்க இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, நீ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்க, என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில நீ இருந்த, அதுக்கப்புறம் நான் ஒன்று வந்து குணப்படுத்தினேன், அதுக்கு இவன் பக்கத்துல இருக்கவனுக்கு தான் நன்றி சொல்லணும், அவன் கண் முழிச்ச உடனே மறக்காம நன்றி சொல்லிடு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல யூபினா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த பட்லருமே ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வந்து நம்ம டாக்டர் கிட்ட கொடுக்க, ஒரு கிளாஸ் போதும் இல்லையா உங்களுக்குன்ற மாதிரி சொல்லிட்டு சீக்கிரம் குடிச்சிட்டு ஆபரேஷனை ஆரம்பிங்க, ஏன்னா சாக்கியாக்கு சீக்கிரமா எல்லாத்தையுமே ஆரம்பிக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், இந்த அஷிராமா சில்க்ஸ் உங்களுக்கு எங்கேருந்து கிடைச்சது அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, ஒரு மெடிக்கல் கம்பெனியில் வேலை செஞ்சிருந்தேன் ஒருத்தங்கிட்ட இருந்தால் எனக்கு கிடைச்சது, அவன் ஒரு பெரிய முட்டாளாக தான் இருப்பான், ஏன்னா நாங்கள் ஈஸியாகவே அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டோம், அது மட்டும் இல்லாமல் அது ஒரிஜினலாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு மேலேயுமே நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், அந்த பொண்ணு எங்கே அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அந்த பொண்ணு மேலே டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், அது ஒரு காட்சி அந்த பொண்ணை நாங்கள் கேஷில் விட்டு தூக்கி போட்டோம், உயிரோட இருப்பானா இல்லையான்னு சொல்லிட்டு கூட எங்களுக்கு தெரியாது. இன்னொரு பக்கம் நம்ம பருட்டோ எப்படியோ ஸ்மெல் பண்ணி சாக்கியா இருக்க இடத்த கண்டுபிடிக்க அங்கே 2 கார்ட்ஸ் இருக்காங்க. அவங்க 2 பேரையுமே அடிச்சு போட்டு உள்ள போறான். அந்த இடத்துல சாக்கியா வந்து அவங்க சேர்ல உட்காந்துக்கிட்டு இருக்க, அவங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பருட்டோக்கு புரியுது. உடனே போயிட்டு அஷிராமா சில்க்ஸ் அந்த இடத்துல தேடி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது சாக்கியா அந்த இடத்துல அப்படியே கீழே விழுகிறாங்க. பார்த்தா ஆல்ரெடி அவங்க வந்து முதுகுல அட்டாக் பண்ணப்பட்டிருக்காங்க. அப்பதான் பருட்டோ வந்து அந்த 2 லைட்டுக்கு மேல 2 பேர் இருக்க விஷயத்தை கண்டுபிடிச்சு அட்டாக் பண்றாங்க. சீக்கிரமா ட்ரிங்க் பண்ணிட்டு வேலையை ஆரம்பிங்கன்ற மாதிரி அந்த பட்லருமே சொல்லிக்கிட்டு இருக்க, அங்க ஒரு லேடி வந்து இந்த மாதிரி சாக்கியாக்கு ஏதோ ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லி பட்லரை கூட்டிட்டு போறாங்க. அதே சமயம் பருட்டோ கிட்ட அந்த மற்ற 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அந்த டாக்டர் கிட்ட 4 பொண்ணுங்க இருந்திருப்பாங்க இல்லையா, அதுவே இந்த 4 பேர் தாங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் சுத்து மூலியமா தான் இவனுங்களே இந்த இன்ஃபர்மேஷனுக்காக தான் வந்திருக்கானுங்க. ஆனா பருட்டோவால அவங்களோட வேலை வந்து ரொம்பவே ஈஸியா நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த அஷிராமா சில்க்ஸை எடுத்துட்டு போறதுக்கு தான் அவங்க எல்லா பிளானையுமே பண்ணியிருக்கானுங்க. இதுக்கப்புறம் நீ மாட்டி சாவிடா, நாங்க இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போக போறோம்ன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த தப்பிச்சு போக பட்லருமே அந்த இடத்துக்கு வராரு. சாக்கியா கீழே விழுந்து கிடக்கத்தை பார்த்து வேகமா ஓடி போய் பார்த்தா பருட்டோ கீழேயுமே நைஃப் இருக்கு இல்லையா, அவன் தான் சாக்கியாவை கொன்னாரு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு எமர்ஜென்சி பட்டனையுமே அமுக்குவாரு. அது மட்டும் இல்லாம கால் பண்ணி எல்லாரையுமே அந்த ஹாலுக்கு வர சொல்லிடுவாரு. அந்த சமயத்தை யூஸ் பண்ணி அவனுக்குமே அந்த பட்லரை கொண்டுட்டு அந்த இடத்துல ஒரு பாய்சன் கேஸையுமே போட்டு மொத்தமா அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடிடுவானுங்க. ஆக்சுவலா அது ஒரு பாய்சன் கிடையாது, ஒரு பெர்ஃப்யூம். எல்லாருமே அந்த ஹால்வேக்கு நோக்கி ஓடி வந்துகிட்டு இருக்க, அந்த கேட்டை மூடுறதுக்காக நம்ம பருட்டோ ஷேடோ குளோனை யூஸ் பண்ணி தடுத்து நிப்பாடிக்கிட்டு இருக்கான். சாக்கியாக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கோனகாமாரு பார்த்துக்கிட்டு இருக்க, இந்த அஷிராமா சில்க்ஸ் எடுத்துட்டு போயிருப்பானுங்க இல்லையா, அவனுங்க அந்த கேட்டே ஆட்களை கொண்டுட்டு அது மூலியமா அந்த பேரியரை ஓபன் பண்ணி தப்பிக்கிறதுக்கான வழியை கவனிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க அஷிராமா சில்க்ஸை திருநது மட்டும் இல்லாம போற வழி ஃபுல்லாவே லீவ் ஷினோபிஸ் வந்து சாக்கியாவை கொலை பண்ணிட்டாங்கன்ற விஷயத்த சொல்லிட்டு போறானுங்க. அங்க இருக்க திருட்டு பசங்க கொலைக்கார பசங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த கேஷில் சுத்தி வர ஆரம்பிச்சுட்டானுங்க. இந்த மாதிரி எல்லாரும் மூலியமா சரௌண்ட் ஆகப்பட்ட இவங்க எப்படி தப்பிக்க போறாங்கன்றதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிட்டு பாருங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல பருட்டோ எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம்.